யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் குமார். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ, அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நம்ம வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணுறத ஃபஸ்ட்டாக பார்க்கணுன்னா பக்கத்தில் பெல் சிம்பிள் வரும், அதையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க டுட்டோரியலுக்கு போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆதாரை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். எந்தெந்த லிங்க் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்றத பற்றி நம்ம இன்றைக்கி விரிவாக பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். லொக்கேட் என்ரோல்மெண்ட் சென்டர் அப்படின்னா, நம்ம நியரஸ்ட்டில் இருக்க ஆதார் என்ரோல் சென்டர் எங்கே இருக்குது அப்படின்றத பார்க்கறதுக்காக இது யூஸ் ஆகுது. இங்கே பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 3 ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா, ஒன்று வந்து ஸ்டேட், இன்னொன்று பின்கோட், இன்னொன்று சர்ச் பாக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து ஸ்டேட் தெரிஞ்சால் ஸ்டேட் வைஸாக வச்சு நம்ம பார்க்கலாம். தமிழ்நாடு கொடுத்துட்டு இங்கே டிஸ்ட்ரிக், சப் டிஸ்ட்ரிக் கொடுத்திங்கன்னா இந்த ஏரியாவில் இருக்க பாருங்கள், கீழே வந்து கேப்சா கோட் போட்டுருங்க. இங்கே வந்து கேப்சா கோட் போட்டுருங்க. போட்டு சர்ச் கொடுத்தீங்கன்னா இந்த ஏரியாவில் என்னென்ன ஆதார் சென்டர் இருக்கோ அந்த ஆதார் சென்டரோட டீட்டெயில்ஸ் மொத்தமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே கீழே வந்துடும். நெக்ஸ்ட் வந்து பின்கோடு. உங்களுக்கு தெரிஞ்ச பின்கோடு இருந்தால் பின்கோடு போட்டுட்டு இங்கே கேப்சா கோடை டைப் பண்ணிவிட்டு சர்ச் பண்ணுங்கள். இந்த ஏரியாவில் என்னென்ன ஆதார் சென்டர் இருக்குது அப்படின்றத பற்றி மொத்த டீட்டெயிலும் இங்கே வந்துடும். செக் ஆதார் ஸ்டேட்டஸ். செக் ஆதார் ஸ்டேட்டஸ் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, நம்ம வந்து என்ரோல் பண்ணியிருப்போம். அந்த என்ரோல் வந்து எப்படி நம்ம ஆதார் கார்டு ஜென்ரேஷன் ஆயிடுச்சா இல்லையான்றது ஸ்டேட்டஸ் பார்க்குறது செக் ஆதார் ஸ்டேட்டஸ். இங்கே பார்த்தீங்கன்னா உங்கள் என்ரோல் நம்பர் கொடுத்துட்டு கேப்சா கோட் கொடுத்து செக் ஸ்டேட்டஸ் கொடுத்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். செக் ஸ்டேட்டஸ்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய விதமான ரீசன் இருக்குது. அது வந்து நான் ஒரு வீடியோவே போடுறேன், நீங்கள் வந்து மறக்காமல் பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆதார். இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு வந்து செக் ஆதார் ஸ்டேட்டஸில் போட்டு கார்டு வந்து ஜென்ரேஷன் ஆயிடுச்சு அப்படின்னு வருது அப்படின்னா, இப்போ நீங்கள் ஆதார் கார்டு டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா இந்த டவுன்லோட் ஆதார் உள்ள போயிட்டு இங்கே உங்கள் என்ரோல் நம்பர் இருந்துச்சுன்னா அந்த என்ரோல் நம்பர் போட்டு இந்த என்ரோல் நம்பர் வந்து எங்கே இருக்குன்னா, நீங்கள் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அக்னாலேஜ்மெண்ட் ஸ்லிப்புன்னு சொல்லிட்டு ஒன்று கொடுப்பாங்க. அந்த ஸ்லிப்பில் இஐடி நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த 28 நம்பர் இங்கே போட்டுருங்க. கீழே வந்து அந்த அக்னாலேஜ்மெண்ட் ஸ்லிப்லேயே பார்த்தீங்கன்னா உங்கள் பேர் வந்து இப்படி இருக்குது அப்படின்றது இருக்கும். அந்த பேர் வந்து அப்படியே போட்டுக்குங்க. இங்கே கீழே பின்கோடும் போட்டுக்குங்க, உங்கள் ஏரியா பின்கோட். இங்கே வந்து கேப்சா கோடை போட்டு இங்கே உங்கள் ஃபோன் நம்பர் போட்டு கெட் ஓடிபி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி மெசேஜ் வரும். அந்த ஓடிபி மெசேஜ் வந்து இங்கே கொடுத்துட்டு வேலிடிட்டி அண்ட் டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா உங்கள் ஆதார் கார்டு வந்து டவுன்லோட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா என்ரோல் நம்பர் வச்சு நீங்கள் ஆதார் கார்டு டவுன்லோட் பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆதார் நம்பர் வச்சு நீங்கள் ஆதார் கார்டை டவுன்லோட் பண்ணலாம். என்கிட்ட ஆதார் நம்பர் இருக்குது, என்னுடைய நேம் இருக்குது, என்னுடைய டீட்டெயில் இருக்குது, நான் மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கேன் என்னோடய ஆதாருக்கு அப்படின்னா இங்கே உங்கள் ஆதார் நம்பர் போட்டு இங்கே உங்கள் பேரை போட்டு இங்கே உங்கள் பின்கோடு போடுங்க. உங்கள் ஏரியா பின்கோடு போட்டு இங்கே இந்த கேப்சா கோடை டைப் பண்ணிவிட்டு கெட் ஓடிபி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு வந்து ஓடிபி மெசேஜ் வரும். அந்த ஓடிபி மெசேஜ் வந்து இங்கே போட்டு வேலிடிட்டி அண்ட் டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா உங்கள் ஆதார் கார்டு வந்து டவுன்லோட் ஆகிடும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கெட் ஆதார் நம்பர் ஆன் மொபைல். இது வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, உங்கள் ஆதார் நம்பர் வந்து ஜென்ரேஷன் ஆகிருக்கும். அது வந்து உங்கள் ஆதார் நம்பரு உங்கள் மொபைலுக்கு எப்படி வர வைக்கிறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். நீங்கள் ஆதார் என்ரோல் சென்டரில் போய் எடுக்கும்போது உங்களுக்கு அக்னாலேஜ்மெண்ட் ஸ்லிப்புன்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்லிப்பில் 28 நம்பர் இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா இஐடி நம்பர், டேட் அண்ட் டைம், அதுதான் வந்து இஐடி நம்பர்னு சொல்லுவாங்க. அந்த நம்பர் இங்கே போட்டு உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்துட்டு இந்த கேப்சா கோடு கொடுத்து இங்கே சென்ட் ஓடிபி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா
உங்கள் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு ஓடிபி மெசேஜ் வரும். அந்த ஓடிபி மெசேஜ் இங்கே போட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்கள் ஆதார் நம்பர் வந்து உங்கள் மொபைல் நம்பருக்கு எஸ்எம்எஸ் வந்துடும். அடுத்து வந்து ரிட்ரீவ் லாஸ்ட் யூஐடி அண்ட் இஐடி, இதுக்கு எது யூஸ் ஆகுதுன்னு பார்ப்போம். ரிட்ரீவ் இஐடி அண்ட் யூஐடி எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, நீங்கள் வந்து ஆதார் கார்டு இருக்கும் உங்ககிட்ட, இல்லை ஆதார் கார்டு இருக்கும், இல்லை அக்னாலஜ்மெண்ட் ஸ்லிப் ஏதோ சம்திங் இருக்கும், அது வந்து மிஸ் ஆகிருக்கலாம். அது வந்து எப்படி நம்மளுக்கு அந்த டீட்டெயில் வந்து நம்ம மொபைல் நம்பருக்கு வேணும் அப்படின்னு கேட்குறது அப்படின்னா, இந்த ரிட்ரைவ் இஐடி அண்ட் யூஐடி ஆப்ஷனில் போயிட்டு நம்ம ஆதார் நம்பரும் சரி என்ரோல் நம்பரும் சரி கெட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எனக்கு ஆதார் நம்பர் வேணும் அப்படின்னா இங்கே ஆதார் நம்பர் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே என்ன உங்கள் பேர், ஆதார் கார்டில் எப்படி இருந்துச்சு உங்கள் பேர், அந்த பேர் கொடுத்துக்குங்க. இங்கே வந்து இமெயில் ஐடி கொடுத்துருந்தா இமெயில் ஐடி கொடுங்க, இல்லை மொபைல் நம்பர் எய்தராக தான். ஒன்று இமெயில் ஐடி கொடுக்கணும், இல்லை மொபைல் நம்பர், ரெண்டுத்தில் எதனா ஒன்று கொடுத்தாலே போதும். கொடுத்துட்டு கீழே கேப்சா கோடு கொடுத்துட்டு சென்ட் ஓடிபி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு பார்த்தீங்கன்னா ஓடிபி வரும். அந்த ஓடிபி மெசேஜ் இங்கே போட்டு நீங்கள் வெரிஃபை ஓடிபி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு வந்து ஆதார் நம்பர் மெசேஜாக வந்துடும். அடுத்து பார்த்தீங்கன்னா இஐடி நம்பர் வேணும் எனக்கு அப்படின்னா இங்கே என்ரோல் நம்பர் இருக்கும், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. அது கிளிக் பண்ணிங்கன்னா சேம் அதே டீட்டெயில் தான். உங்கள் பேர் ஆதார் கார்டில் எப்படி இருந்துச்சு பேர், அந்த பேர் இங்கே வந்து இமெயில் ஐடி இல்லைன்னா மொபைல் நம்பர் ரெண்டுத்தில் எதனா ஒன்று கொடுத்துக்குங்க. கொடுத்துட்டு இங்கே கேப்சா கோடு கொடுத்துட்டு சென்ட் ஓடிபின்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ரிஜிஸ்டர் ஓடிபி நம்பர் வரும். அந்த ஓடிபி நம்பரை இங்கே டைப் பண்ணிவிட்டு வெரிஃபை ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இஐடி நம்பர் உங்களுக்கு மெசேஜில் வந்துடும். அடுத்து பார்த்தீங்கன்னா வெரிஃபை இமெயில் அண்ட் மொபைல் நம்பர். அதாவது வந்து இதுக்கு எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஆதாரில் இந்த நம்பர் தான் இருக்கா, இல்லை இந்த இமெயில் ஐடி தான் இருக்கா இல்லையா அப்படின்றதுக்காக வெரிஃபை பண்ணணுன்றதுக்காக இதை செக் பண்ணுறோம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்கள் 12 ஆதார் நம்பர் போட்டுக்குங்க, 12 டிஜிட் நம்பர் போட்டு இங்கே உங்கள் மெயில் ஐடி கொடுத்துருந்தா மெயில் ஐடி கொடுங்க. அப்படி இல்லை உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்தா அந்த மொபைல் நம்பர் கொடுத்துட்டு நீங்கள் இங்கே இந்த கேப்சா கோடு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஓடிபி மெசேஜ் வரும். அந்த ஓடிபி மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அது இங்கே போட்டு வெரிஃபை ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்கள் ஆதார் நம்பரு இமெயில் ஐடியும், அதாவது உங்கள் ஆதார் நம்பரில் இருக்க இமெயில் ஐடியும் மொபைல் நம்பரும் வெரிஃபை. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து அப்டேட் ஆதார் டீட்டெயில்ஸ். இது வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, நம்ம வந்து ஆதாரில் பிழை இருக்குது இல்லை தப்பு இருக்குது அப்படின்னா அது மாற்றுறதுக்காக இது யூஸ் ஆகுது. இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அப்டேட் ஆதார் டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி சைட் ஓப்பன் ஆகும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஆதார் நம்பரு கேட்கும். உங்கள் ஆதார் நம்பர் கொடுத்துட்டு இந்த கேப்சா கோடு கீழே கொடுத்துட்டு சென்ட் ஓடிபி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மொபைல் நம்பருக்கு ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஓடிபி மெசேஜ் வரும். அந்த ஓடிபி மெசேஜ் போட்டு சப்மிட் பண்ணிங்கன்னா இங்கே உங்கள் டேட்டாஸ் வந்து என்னென்ன அப்டேட் பண்ணணும் அப்படின்றத பற்றி கேட்கும். இதை பற்றி நான் டீட்டெயிலாக உங்களுக்கு ஒரு வீடியோவே போடுறேன், நீங்கள் பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா அப்டேட் கரெக்ஷன் ஃபார்ம் சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இது வந்து எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா, சப்போஸ் வந்து மொபைல் நம்பர் நீங்கள் கொடுத்துருக்க மாட்டீங்க, நீங்கள் மொபைல் நம்பர் கொடுக்காமல் இருந்தீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் மூலிமா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபார்ம் ஒன்று டவுன்லோட் ஆகும். அந்த ஃபார்மை பிரிண்ட் எடுத்து அதை ஃபில் பண்ணி இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் லெட்டர் மூலிமா சென்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் ஆதார் வந்து கரெக்ஷன் சேஞ்சஸ் ஆகிடும். இங்கே பார்த்தீங்கன்னா செக் அப்டேட் ஸ்டேட்டஸ் அப்படின்னு இருக்குது. இது வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு, நீங்கள் அப்டேட் போட்டிருப்பீங்க, ஆன்லைனில் கரெக்ஷன் போட்டிருப்பீங்க, அந்த கரெக்ஷன் பண்ணதை செக் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகுது. நீங்கள் உங்களுடைய ஆதார் நம்பர் கொடுத்துட்டு நீங்கள் அந்த கரெக்ஷன், அதாவது பிழைய இருக்க மாற்றுறது, இப்போ டேட் ஆஃப் பர்த் தப்பாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அது கொடுத்துருப்பீங்க. யூஆர்என் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் வரும், அதாவது வந்து யூனிக்யூ ரெஃபரன்ஸ் நம்பர், அது பேர் யூஆர்என். அந்த நம்பர் வந்து இங்கே போட்டு இந்த கேப்சா கோடை இங்கே டைப் பண்ணிவிட்டு கெட் ஸ்டேட்டஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ஸ்டேட்டஸ் வந்து என்ன ஏதுன்றது தெரிஞ்சிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா வெரிஃபை ஆதார். இது வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஆதார் நம்பர் இங்கே கொடுத்துட்டு எந்த நம்பரை அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம ஆதாரில் எந்த நம்பர் கொடுத்துருக்கோம் அப்படின்றதுக்கு செக் பண்ணணும் அப்படின்னா இந்த வெரிஃபை ஆதார் யூஸ் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஆதார் நம்பர் கேட்குது, இங்கே வந்து உங்கள் ஆதார் நம்பர் கொடுத்துக்குங்க. கொடுத்துட்டு இந்த கேப்சா கோடை இங்கே டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு வெரிஃபை அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து நீங்கள், அதாவது உங்களுடைய ஆதார் கார்டில் வந்து மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர் ஆகிருக்கா இல்லையா அப்படின்றத காமிக்கும். சப்போஸ் அப்படி ரிஜிஸ்டர் ஆகியிருந்தால் கடைசி 3 நம்பர் காமிக்கும். அந்த 3 நம்பர் வச்சு நீங்கள்
உங்களுடைய மொபைல் நம்பரை தெரிஞ்சுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா லாக் அன்லாக் பயோமெட்ரிக். இது வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய பயோமெட்ரிக் வந்து நீங்கள் வேணும்னா லாக் பண்ணிக்கலாம், இல்லைன்னா அன்லாக்கும் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்கள் ஆதார் நம்பர் கேட்கும். உங்கள் ஆதார் நம்பர் கொடுத்துட்டு இங்கே கேப்சா கோடு இங்கே டைப் பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஓடிபி மெசேஜ் வரும். அந்த ஓடிபி மெசேஜ் இங்கே போட்டு சப்மிட் கொடுங்க. அது சப்மிட் கொடுத்தோடனே உள்ளே வந்து உங்களை பயோமெட்ரிக் வந்து எனேபிள் ஆர் டிசேபிள் கேட்கும். நீங்கள் எனேபிள் கொடுத்தீங்கன்னா உங்கள் பயோமெட்ரிக் லாக் ஆகிடும், டிசேபிள் கொடுத்தீங்கன்னா அன்லாக் ஆகிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா செக் ஆதார் பேங்க் அக்கௌண்ட் லிங்க் டீட்டெயில்ஸ் அப்படின்னு கேட்குது. இது நீங்கள் கிளிக் கொடுத்தீங்க அப்படின்னா சரி, இப்போதைக்கு இந்த சர்வர் வந்து ஓப்பன் ஆகலன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா எந்தெந்த மெனு எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்றத பற்றி பார்த்துருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மெனுவிலே இல்லாதது வந்து நிறைய இருக்குது. அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க அதே டீட்டெயில்ஸ் தான் இங்கே இருக்கும். ஆதார் என்ரோல் சென்டர் பார்த்தோம், சென்ட் என்ரோல்மெண்ட் ரெக்வஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக இருக்குது. செக் ஆதார் ஸ்டேட்டஸ் பார்த்தாச்சு, டவுன்லோட் ஆதாரம் பார்த்தாச்சு, கெட் ஆதார் ஆன் மொபைலும் பார்த்தாச்சு, ரெட்ரீவ் யூஐடி ஏடியும் பார்த்தாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆதார் சர்வீஸில் வெரிஃபை ஆதாரம் பார்த்துட்டோம், வெரிஃபை இமெயில் ஐடி மொபைல் நம்பரும் பார்த்துட்டோம், லாக் அன்பிளாக் ஆப்ஷனும் பார்த்தாச்சு. லாக் ஏ கம்ப்ளைண்ட் பார்க்கல, செக் கம்ப்ளைண்ட் ஸ்டேட்டஸும் பார்க்கல. அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆதார் டீட்டெயில் ஆன்லைனும் பார்த்தாச்சு, ரெக்வஸ்ட் அப்டேட் போஸ்ட்டும் பார்த்துட்டோம், அப்டேட் அட் பெக் சென்டர் இதுவும் பார்த்துக்கலாம், செக் அப்டேட் ஸ்டேட்டஸ் இது வந்து பார்த்துட்டோம். இப்போ வந்து சென்ட் என்ரோல்மெண்ட் ரெக்வஸ்ட் இதை பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, நீங்கள் வந்து என்ரோல்மெண்ட் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் முன்கூட்டியே வந்து நீங்கள் அப்பாயின்மெண்ட் போடுறதுக்காக இது யூஸ் ஆகுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, அந்த கண்டிஷன்ஸ்லாம் படிச்சுக்குங்க. படிச்சுட்டு இங்கே டிக் பண்ணிக்கோங்க, ஹர்பி கன்ஃபார்ம் தட் த நாட் என்ரோல் த ஆதார் இயர் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இங்கே கேப்சா கோடு கொடுத்துருங்க. இங்கே ஸ்டேட்டு கேட்கும், ஸ்டேட்டு டைப் பண்ணிக்கங்க. நம்ம தமிழ்நாடு இல்லை, ஸோ இது நம்மளுக்கு வந்து யூஸ் ஆகாது, இருந்தாலும் பரவாயில்ல தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இங்கே வந்து ஸ்டேட்டு நீங்கள் டைப் பண்ணிங்க, ஸ்டேட் டைப் பண்ணிவிட்டு வெரிஃபை அண்ட் ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ரோல்மெண்ட் அப்பாயின்மெண்ட் டேட் வந்து ஃபிக்ஸ் ஆகிடும். அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா அப்டேட் அட் பெக். அப்டேட் அட் பெக் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா பெக் சென்டர் பர்மனெண்ட் என்ரோல் சென்டர். நீங்கள் பர்மனெண்ட் என்ரோல்மெண்ட் சென்டர் மூலிமா போயிட்டு எப்படி நீங்கள் பண்ணுறது அப்படின்றது இதை கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபார்ம் ஒன்று டவுன்லோட் ஆகும். அந்த ஃபார்மை வந்து ஃபில் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் நியரஸ்ட்டில் இருக்க ஆதார் என்ரோல் சென்டரில் போயிட்டு கொடுத்து நீங்கள் கரெக்ஷன்ஸ் இல்லைன்னா ஃபோட்டோ சேஞ்சஸ், டேட்டா பற்றி என்ன தப்பு இருக்குது, இல்லை மொபைல் நம்பர் அப்டேஷன், இல்லை இமெயில் ஐடி அப்டேஷன் எது வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா லாக் ஏ கம்ப்ளைண்ட். இது வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் ஸ்டேட்டஸ் செக் பண்ணும்போது அண்டர் மேனுவல் செக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ஆப்ஷன்லாம் வரும். ஆதார் கார்டு ஜென்ரேஷன் ஆகிருந்தால் ப்ராப்ளம் இல்லை. சப்போஸ் வந்து அண்டர் மேனுவல் செக் அப்படின்னு வருது அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 20 days, மேக்ஸிமம் 90 days வரைக்கும் டைம் இருக்குது. சப்போஸ் 90 daysக்கு மேலே ஆயிடுச்சு, எனக்கு இது வரைக்கும் இன்னுமே அண்டர் மேனுவல் செக்கில் தான் இருக்குது அப்படின்னா அதை வந்து நீங்கள் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த என்ரோல்மெண்ட் நம்பரும் டேட் அண்ட் டைமும் இங்கே கொடுத்துக்குங்க. அந்த ரிசிப்ட் அந்த அக்னாலஜ்மெண்ட்டில் என்ன நேம் இருக்கோ அந்த நேம் கொடுத்துக்குங்க. உங்கள் இமெயில் ஐடி கொடுத்துக்குங்க, மொபைல் நம்பர் கொடுத்துக்குங்க. இங்கே நீங்கள் உங்கள் பின்கோடு கொடுத்தீங்கன்னா உங்கள் வில்லேஜ் ஆட்டோமேட்டிக்காக இங்கே டேட்டா பேஸில் சர்வரில் வந்துடும். நீங்கள் அந்த வில்லேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. கம்ப்ளைண்ட் டைப் வந்து என்ன, ஆப்ரேட்டர் அண்ட் என்ரோல்மெண்ட் ஏஜென்சி அப்படின்னு வருது. நீங்கள் ஆப்ரேட்டர் மேலேயோ இல்லை என்ரோல்மெண்ட் ஏஜென்சி மேலே நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கான ரீசன் வந்து இங்கே கேட்கும். நீங்கள் அப்படியே இது மூலிமா கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம். இல்லை இன்னொரு ஆப்ஷன் வரும், ஆதார் நாட் ஜென்ரேட்டட் அப்படின்னு சொல்லி வரும். அதை கிளிக் கொடுத்தீங்கன்னா இங்கே ஸ்டேட்டஸ் இங்கே வந்து ஆதார் நாட் இட் டு பி ஜென்ரேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அதை செலக்ட் பண்ணி உங்களுடைய ரிமார்க் வந்து என்ன சொல்ல வரீங்க அப்படின்றது ரிமார்க்கில் கொடுத்து இந்த கேப்சா கோட் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்ப்ளைண்ட் நம்பர் ஒன்று வரும். அந்த நம்பர் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க, பின்னாடி வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும் அந்த நம்பர்.
இப்போ பார்த்தீங்கன்னா செக் கம்ப்ளைண்ட் ஸ்டேட்டஸ், அதாவது நம்ம பண்ண கம்ப்ளைண்ட் வந்து என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படின்னு தெரியணும் அப்படின்றதுக்காக செக் கம்ப்ளைண்ட் ஸ்டேட்டஸ். இது நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இங்கே வந்து கம்ப்ளைண்ட் ஐடி, அதாவது உங்களுக்கு வந்து நீங்கள் கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணும்போது கம்ப்ளைண்ட் ஐடிஸ் உங்களுக்கு வரும். அந்த கம்ப்ளைண்ட் ஐடி வந்து இங்கே போட்டுக்குங்க. இங்கே கேப்சா கோடையும் போட்டுக்குங்க. போட்டு செக் ஸ்டேட்டஸ் கொடுத்தீங்கன்னா உங்களோட கம்ப்ளைண்ட் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குன்றது தெரியும். இவ்வளோதான் ஆதார். ஆதார் எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணுறது, அதில் சிக்னேச்சர் எப்படி வெரிஃபை பண்ணுறது அப்படின்றத பற்றி நான் போடுறேன். மறக்காமல் பாருங்கள். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சூப்பர் கம்ப்யூட்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு மறக்காமல் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா பக்கத்துலேயே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நன்றி. இது வரைக்கும் நம்ம சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோ கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லாம் மறக்காமல் பார்க்கணுன்னா பக்கத்துலேயே பெல் சிம்பிள் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸாக பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.